ஹலோ கைஸ், நான் உங்கள் அனிமே மேன். மாதரா ரிட்டர்ன்ஸ் பற்றி கொஞ்ச நாளாக நம்ம சேனலில் எதுவும் வந்திருக்காது. பொருட்டோ வீக்குங்கிறதால பொருட்டோ ரிலேட்டடாகவே வீடியோஸ் வந்திருக்கும். பட் இப்போது எல்லாமே முடிஞ்சு போச்சு. இனிமே மாதரா ரிட்டர்ன்ஸ் மாங்காவை அடுத்தடுத்து நம்ம சேனலில் பார்க்கலாம். அந்த வகையில் இன்னைக்கு எபிசோட் 7 பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. இப்போது கதைக்குள்ளே போகலாம். மாதரா இஷிக்கியோட ஒரு மிகப்பெரிய ஃபைட்டை லாஸ்ட் எபிசோடில் பார்த்துருப்போம். இஷிக்கியை மாதரா அவரோட டீப் ஃபாரஸ்ட் ஜுட்ஸுவை போட்டு காலி பண்ணியிருப்பார். இஷிக்கியோட கண்ணுக்கு எட்டின வர எல்லாமே ஃபாரஸ்ட்டாக இப்போது மாறி இருக்கும். இதனால் கடுப்பான இஷிக்கி டைடராக யூஸ் பண்ண அந்த எக்ஸ்ப்ளோஷனை யூஸ் பண்ணுறதோட லாஸ்ட் எபிசோட் முடிஞ்சிருக்கும். இந்த எபிசோட் மாதரா இந்த ஒரு எக்ஸ்ப்ளோஷன்லேருந்து சர்வைவ் ஆகியிருப்பாராங்கிற கேள்வியோட ஸ்டார்ட் ஆகுது. ஏன்னா இந்த மாதிரியான எக்ஸ்ப்ளோஷன் ரொம்ப டேஞ்சரஸ். இப்போ வெடித்த இந்த எக்ஸ்ப்ளோஷனே 5 கிரேட் நேஷன்ஸ் வரைக்கும் சென்ஸ் பண்ணப்பட்டிருக்கும். அவ்வளோ பவர்ஃபுல்லாக இது இருக்கும். இப்படிப்பட்ட ஒரு எக்ஸ்ப்ளோஷனை இந்த ஹியூமனால் வித்ஸ்டாண்ட் பண்ணியிருக்க முடியாதுன்னு இஷிக்கி நினைக்கிறாரு. அப்போது மாதரா ருக்கோஜரா சபர்கருன்னு சொல்கிற மாதிரி அவரோட சூசனவை யூஸ் பண்ணி இந்த எக்ஸ்ப்ளோஷன்லேருந்து எஸ்கேப் ஆகிறாரு. இதை இவர் ரொம்ப ஈஸியாக பண்ணிடலை. சூசனோட பவர்ஸை யூஸ் பண்ணி ஏர்த்தோட டீப்பஸ்ட் பாயிண்ட்டுக்கு போய் தான் மாதரா எஸ்கேப் ஆகிறாரு. மாதராக்கு ஒன்றும் ஆகலைங்கிறத தெரிஞ்சுக்கிட்ட இஷிக்கி ஷாக் ஆகிறாரு. இன்னொரு பக்கம் நம்ம ஷீரோ இது எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்காரு. அப்போதான் இவர் ஒட்சுசுக்கியோட ட்ரூ பவர்ஸை பார்க்குறாரு. இப்படிப்பட்ட ஒரு பவர்ஸை நான் பார்த்ததே இல்லை. கண்டிப்பாக இந்த பவர்ஸ்க்கு முன்னாடி ஹியூமன்ஸால் நிற்கவே முடியாது. அது மட்டும் இல்லாமல் சாக்ரா ஃப்ளோங்கிறது இந்த ஒட்சுசுக்கி கிட்ட அதிகமாகவே இருக்குது. உண்மையாகவே இவன் தான் ஏர்த்தோட ஸ்ட்ராங்கஸ்ட் பீயிங்னு ஷீரோ சொல்கிறாரு. அப்படியே இப்போது மாதராவை காட்டுறாங்க. ஷீரோ மாதிரி மாதராவும் ஆச்சரியப்படுறாரு. இவ்வளோ பெரிய அஃபென்சிவ் மூவை நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. நான் டேட்டா புக்ஸில் படித்ததை விட ஒட்சுசுக்கிஸ்லாம் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்காங்க. இவனை பீட் பண்ணுறதுங்கிறதும் ரொம்ப ஈஸியாக இருக்க போகிறதே இல்லை. நல்ல வேலை சூசனோ இருந்ததால் நான் இவங்கிட்ட இருந்து தப்பிச்சேன். வேற யாராச்சும் இதில் மாட்டிருந்தா என்ன ஆகிறதுங்கிற மாதிரி மாதரா நினைக்கிறாரு. மிகப்பெரிய அட்டாக்ஸ்ல இருந்து தப்பிச்ச நிம்மதியில் மாதரா இருக்கும்பொழுது திடீர்னு ஒரு சவுண்ட் கேட்குது. அங்க இருந்த புகை மூட்டத்துல இருந்து ஒரு மிகப்பெரிய உருவம் வருது. பார்த்தா அது ஒரு ஜெய்ஜான்டிக்கான புல்லா இருக்கு. உடனே மாதரா அவரோட சூசனோவை ஆக்டிவேட் பண்றாரு. மிகப்பெரிய ஃபயர் ஸ்டைல் ஜுட்ஸுவை அந்த புல் மேலே யூஸ் பண்ணுறாரு. இவர் யூஸ் பண்ண ஃபயர் அந்த புல் அழிச்சதோ இல்லையோ மாதரா இஷிக்கிக்கு அகைன்ஸ்டாக கிரியேட் பண்ண அந்த ஃபாரஸ்ட்டை அழிக்குது. மிகப்பெரிய ஃபாரஸ்ட் இப்போது நெருப்பில் சிக்கி அந்த இடமே பயங்கரமாக இருக்குது. இந்த நெருப்பில் அந்த புல்லும் சிக்கிருச்சு. ஒரு வழியாக இவன் தொல்லை ஒழிஞ்சுதுன்னு மாதரா நினைக்கும் பொழுது அந்த நெருப்பு வித்தியாசமாக ரியாக்ட் பண்ணுது. பார்த்தா அந்த புல் இன்னும் சாகாமல் இருக்குது. மாதராவை நோக்கி அது இப்போது வேகமாக வந்துக்கிட்டு இருக்கு. இதனால் மாதரா அவரோட சூசனோவை ஆக்டிவேட் பண்ணி பறந்து போகிறாரு. அந்த புல்லும் ஓரளவுக்கு பறந்து வருது, ஆனால் மறுபடியும் கீழே போகுது. உடனே மாதரா இந்த புல்லை பற்றி சில விஷயங்களை நோட் பண்ணுறாரு. அதாவது இந்த புல்லால் பறக்க முடியலை. ஆமாம், ஹை ஜம்பெல்லாம் பக்காவாக இந்த புல் பண்ணாலும் இவனால் பறக்க முடியலைங்கிற விஷயத்த மாதரா நோட் பண்ணி வச்சுக்கிறாரு. இப்படி மாதராக்கு இந்த புல் பெரிய தலைவலியை கொடுக்குது. ஒரு கட்டத்துக்கு மேலே மாதரா செம்ம கடுப்பாகிறாரு. இனியும் உன்னை விட்டா வேலைக்கு ஆகாது, இப்போவே உனக்கு ஒரு முடிவை கட்டுறேன்னு சொல்லிட்டு அவரோட சூசன ஸ்வாடை வெளியே எடுக்கிறாரு. அதை வச்சு அந்த புல்லை ஒரே போட 2 துண்டா அந்த புல் போயிடுச்சு. ஆனால் அதுக்கப்புறம்தான் பெரிய பிரச்சனையே ஸ்டார்ட் ஆகுது. ஆமாம், அந்த புல் ஒரு மிகப்பெரிய சாக்ரா வேவை எமிட் பண்ணுது. இவ்வளோ சாக்ராவை ஒரு ஒட்சுசுக்கி எப்படி பொசஸ் பண்ண முடியும்னு மாதரா ஆச்சரியமாக பார்க்குறாரு. ஆமாம், என்னதான் இதை நம்ம புல்னு சொன்னாலும் இது இஷிக்கி தான். இஷிக்கி தான் புல் மாதிரி மாறி மாதரா கூட இவ்வளோ நேரம் சண்டை போட்டார். இப்போது இவ்வளோ சாக்ராவையும் இவர் எமிட் பண்ணிட்டு இருக்காரு. இவ்வளோ சாக்ரா இவன்கிட்ட இருக்குன்னா எத்தனை பிளானட்ஸை இவன் இது வரைக்கும் டெவோர் பண்ணியிருப்பான். உண்மையாகவே இவன் பெரிய மான்ஸ்டர் தான். இப்போ இருக்கிற நிலமையில என்னால் கண்டிப்பாக இவனை ஜெயிக்க முடியாது. இதுக்கு நான் ஒரு வழியை பண்ணியே ஆகணும்னு மாதரா சொல்ல அந்த எனர்ஜியோட லெவல்ஸ் அதிகமாகுது. உடனே மாதரா அவரோட சூசனோவை ஒரு ப்ரொடெக்டிவ் வால் மாதிரி மாற்றி அவருக்கு மறைவாக நிற்க வச்சிருக்காரு. இந்த வேவ்ல இருந்து எஸ்கேப்பும் ஆகிறாரு.
மெயின் டைம்ல மாதரா அவரோட க்ளவுஸை கழட்டுறாரு. இவர் என்ன பண்ண போறாருங்கிற மாதிரியான ஃபீலிங் எல்லாருக்குமே வருது. இங்கே தான் நீங்க ஒரு விஷயத்த ரீகால் பண்ணணும். அதாவது மாதரா ஏர்த்துக்கு சாதாரணமா வரல. இவர்கிட்ட ஆகுரோமோ, இன்ட்ரா, ஆசுராவோட சப்போர்ட் இருக்கு. இவங்களோட ஹெல்ப் எப்போ வேணும்னாலும் இவருக்கு கிடைக்குங்கிற மாதிரி ஆகுரோமோ சொல்லியிருப்பாரு. அதுதான் இப்போ நடக்குது. மாதரா அவரோட கையை கமையாமையா போடுற மாதிரி வச்சிருக்காரு. அப்போதான் தெரியுது அவரோட கையில சன் அண்ட் மூன் சீல்ஸ் இருக்கு. இந்த ஒரு சீலை தான் நருட்டோ சாஸ்கே பொசஸ் பண்ணியிருப்பாங்க. அதே சீல் தான் இப்போ மாதராவோட கையில இருக்கு. திடீர்னு மாதரா முன்னாடி ஆகுரோமோ அப்பியர் ஆகிறாரு. அவரு கூடவே இன்ட்ரா அண்ட் ஆஷுரா இருக்காங்க. அப்போதான் ஆகுரோமோ பேசுறாரு. நான் உன்னை முதல்ல மீட் பண்ணப்போ நீ என்கிட்ட ஒரு கேள்வி கேட்ட. அது என்னன்னு தெரியுமான்னு ஆகுரோமோ கேட்குறாரு. இல்லை, எனக்கு ஞாபகம் இல்லைன்னு மாதரா சொல்றாரு. உன்னை அவாய்ட் பண்ணதுக்கு பதிலாக நான் ஏன் ஆசிரமாவை அவாய்ட் பண்ணலை? அவன் உன்னை விட பவர்ஃபுல்னு நீ சொன்னியன்னு ஆகுரோமோ கேட்குறாரு. ஆமாம், எனக்கு இப்போவும் அந்த கேள்வி இருக்கு. நீங்கள் ஏன் என்ன அவாய்ட் பண்ணீங்கன்னு மாதரா சொல்கிறாரு. அப்போதான் ஆகுரோமோ இந்த கேள்விக்கான பதிலை சொல்கிறாரு. இந்த மிஷன்கிறது முழுக்க மாதராவால் மட்டும்தான் முடிக்க முடியும். ஏன்னா இஷிக்கியோட பாத்துங்கிறது ரொம்பவே டார்க்கானது. இந்த டார்க் அழிக்க அதோட வழியிலேயே போய் சண்டை போடுற ஒரு ஆள் தான் வேணும். ஆசிரமா கிட்ட இந்த டார்க்னஸ் இல்லை. ஆனால் டார்க் கிங்கான மாதராவான உன்னால் கண்டிப்பாக இந்த மிஷனை கம்ப்ளீட் பண்ண முடியும்னு ஆகுரோமோ சொல்கிறாரு. இப்போ வரைக்கும் நீ நேர்மையாக இஷிக்கி கூட சண்டை போட்ட. ஆனால் இது உன்னோட உண்மையான பவர்ஸ் இல்லை. இதுக்கு மேலே இருந்து உன்னோட டார்க்னஸை யூஸ் பண்ணி இவன் கூட சண்டை போடுன்னு ஆகுரோமோ சொல்கிறாரு. அதுக்கான பவர்ஸுங்கிறது என்கிட்ட இருக்கான்னு மாதரா கேட்க, அதை உனக்கு நான் எப்போவோ கொடுத்துட்டேன், அதை நீ ஃபீல் பண்ணால் மட்டும் போதும்னு ஆகுரோமோ சொல்ல மாதரா அந்த பவர்ஸை ஃபீல் பண்ணுறாரு. அவரோட கையிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பவர்ஸ் ஸ்ப்ரெட் ஆகுது. இந்த ஒரு சீல்ஸ் தான் மாதராக்கு இப்படிப்பட்ட பவர்ஸை கொடுக்குது. இந்த சீல் முக்கியமாக மாதராக்கு அல்டிமேட் சாக்ராவை கொடுக்குது. இந்த சாக்ரா அப்படியே மாதராவை ஒரு மான்ஸ்டராக மாற்றிடுது. இப்படிப்பட்ட ஒரு சாக்ராவை அப்சர்வ் பண்ணுறது மாதராக்கே கஷ்டமாக இருக்கிறதா சொல்கிறாரு. எந்த அளவுக்குன்னா மாதரா ஜூபியை பொசஸ் பண்ணப்போ கூட இந்த அளவுக்கு சாக்ராவை அப்சர்வ் பண்ணலையா. அதெல்லாம் விட ரொம்ப பவர்ஃபுல் சாக்ரா இப்போ இவருக்கு கிடைச்சிக்கிட்டு இருக்கு. இதுக்கு அப்புறம் தான் மாதரா ஒரு வேற லெவல் டிரான்ஸ்ஃபர்மேஷனை அட்டைன் பண்ணுறாரு. ஆமாம், இஷிக்கியோட புல் கிட்ட இருந்து வர எல்லா சாக்ராவையும் மாதரா அவருக்குள்ள அப்சர்வ் பண்ணிக்கிறாரு. இது இல்லாமல் இன்ட்ரா ஆஷுராவோட சாக்ராவையும் இவர் அப்சர்வ் பண்ணிக்கிறாரு. ஆகுரோமோவோட சாக்ராவையும் இவர் அப்சர்வ் பண்ணிக்கிறாரு. இப்படி ஏகப்பட்ட சாக்ராவை இவர் அப்சர்வ் பண்ணதால இவரோட சூசனோ ஒரு பயங்கரமான டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்குள்ளே போகுது. ஒரு பெரிய பிளாஸ்டும் இப்போ நடக்குது. இங்கே என்ன நடக்குதுங்கிற எதுவுமே புரியாமல் ஷீரோ பார்க்குறாரு. இப்படி வெடிச்ச அந்த ஒரு பிளாஸ்ட் ரொம்பவே பவர்ஃபுல்லாக இருக்கு. இப்படி மாதரா மட்டும் டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்குள்ளே போகலை, இஷிக்கியும் ஒரு பயங்கரமான டிரான்ஸ்ஃபர்மேஷனை அட்டைன் பண்ணுறாரு. இந்த ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனில் இஷிக்கிக்கு லாங் ஹேர் இருக்கு. அவரோட காமா சீல்ஸும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கு. எப்படின்னா இவரோட செஸ்ட்ல இருந்து ஷோல்டர்ஸ் வரைக்கும் இந்த மார்க் எக்ஸ்ட்ராக்ட் ஆகி இருக்கு. இஷிக்கி பார்க்க லைட்டாக மோமோஷிக்கி மாதிரி இருக்காரு. கண்டிப்பாக பொருட்டோவில் நம்ம பார்த்த இஷிக்கியை விட இவர் பவர்ஃபுல்லாக இருக்காரு. என்னதான் இவர் இவ்வளோ பவர்ஃபுல்லாக இருந்தாலும் இவர் தன்னை விட ஒரு பவர்ஃபுல் பீயிங்கை அங்கே சென்ஸ் பண்ணுறாரு. யாராவது என்னை விட இங்கே பவர்ஃபுல்லாக இருக்கிறது, ஒருவேளை ஏதாச்சும் ஒரு ஒட்சிசுக்கி எனக்கே தெரியாமல் ஏர்த்துக்கு வந்துருச்சான்னு இஷிக்கி யோசிக்கிறாரு. பார்த்தா அங்கே ஒரு உருவம் தெரியுது. இது வேற யாரும் இல்லை, டிரான்ஸ்ஃபர்மேஷனை அட்டைன் பண்ண மாதரா தான். இவர் அவரோட சூசனோவோட இருக்காரு. இந்த சூசனோ ஒரு டீமன் மாதிரி இருக்கு. பார்க்கவே ரொம்ப கொடூரமாக இருக்கு. இதோட பவர்ஸை இஷிக்கியால் இப்போவே சென்ஸ் பண்ண முடியுது. அந்த அளவுக்கு இந்த சூசனோ ஒரு ஆராவை எமிட் பண்ணுது. நருட்டோ யூனிவர்ஸோட ஒரு பவர்ஃபுல் சூசனோவா கண்டிப்பாக இது இருக்குங்கிற மாதிரி எனக்கே தோணுச்சு. அப்படிப்பட்ட ஒரு பவர்ஸோட இப்போ மாதரா வராரு. இதுதான் உன்னோட ட்ரூ பவர்ஸ் மாதரான்னு ஆகுரோமோ சொல்ல மாதரா அவரோட கண்ணை திறக்கிறாரு. நமக்கு இப்போதான் இவரோட சூசனோவை க்ளோஸ் அப்பில் காட்டுறாங்க. பார்த்தா அந்த சூசனோவில் 6 கண்கள் 6 கைகள் இருக்கு. பார்க்கவே ரொம்ப பயங்கரமாகவும் இருக்கு. இஷிக்கி vs மாதராக்கு நடந்த ஃபர்ஸ்ட் ரவுண்டில் இஷிக்கியும் மாதராவும் ஆல்மோஸ்ட் ஈக்குவலாகவே ஃபைட் பண்ணியிருப்பாங்க. இப்போது செகண்ட் ரவுண்ட் ஸ்டார்ட் ஆக போகுது. இதில் யார் ஜெயிக்க போகிறா? சேஜ் பவர்ஸோட பவர்ஃபுல்லாக இருக்கிற மாதராவா,
ஒட்சுட்சுகி எபிலிட்டிஸோட மான்ஸ்டரா மாறி இருக்கிற இஷிகியா. உங்க சப்போர்ட் யாருக்குன்னு அப்படியே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நான் உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன்.